சொன்னால நாம் குறைந்த நேரம் தான் இருக்கிறது, ஆனாலும் கூட ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் சுருக்கமாய் தியானித்து விடலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் 16ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜீவ காலமெல்லாம் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்களை விடுதலையாக்கும்படி. ஹல்லேலூயா. நம்முடைய தேவ இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், ஏன் மனிதனாய் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஏன்னா அதுக்கு முந்தின வசனங்கள் அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாய் வருவதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த ஜனங்களுடைய அடிமைத்தனத்தை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜனத்துடைய அடிமைத்தனம் மாற வேண்டும். அதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்து அங்க வசனம் சொல்லுகிறது, தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர்கள் அடிமைகளாக இருக்கக்கூடாது, சுயாதீனர்களாக அல்லது விடுதலை அடைந்தவர்களாக சுதந்திரவாளிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரி, நான் அநேகர் இது காரியத்தை பார்க்க முடியாது, ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை, எந்த அடிமைத்தனத்தை அங்கு கர்த்தர் மாற்றுகிறார் என்பதை பார்க்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை, ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரன் ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. இதை தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த இஸ்மவேலை குறித்து இங்கு பார்க்கிறோம். சாராள் இப்படியாய் சொல்லுகிறார், இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் நீ புறம்பே தள்ளும். அல்லேலூயா. புறம்பே தள்ளும். ஏனென்றால் இவன் என் மகனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ இஸ்மவேலுடைய வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனம் வருகிறது. எப்படி வந்தது தெரியுமா? அவளுடைய பெற்ற தாய், அல்லேலூயா, தாய் அடிமையான் இருந்ததுனால அவளுடைய பிள்ளையாகிய இஸ்மவேலுக்கும் ஒரு அடிமைத்தனம் வருகிறது. அல்லேலூயா. இங்கு நம்ம பார்த்தோம்னால் ஆபிரகாமுடைய குழந்தையாய் இருந்தாலும் கூட தாய் அடிமை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. குழந்தை யாருடையது? ஆபிரகாம், தகப்பன் ஆகிறவாம். ஆனால் தாய் யார்? அடிமை. அல்லேலூயா. அதனால இஸ்மவேல் ஒரு நாளும் சுதந்திரவாளியாய் மாற முடியலங்க, ஒரு நாளும் சுதந்திரவாளியாய் மாற முடியல. அதான் ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் ஏன் கை கொடுக்கிறார் தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்மவேல் அடிமையாய் இருந்தாலும் கூட கர்த்தர் அவனுக்கும் கை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கும் கை கொடுக்கிறார். இன்னைக்கு அநேக விதத்தில் பார்க்கும் பொழுது சில பேர் ஆபிரகாமின் பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க, ஆனால் இன்னைக்கும் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த அடிமைத்தனம் இன்னைக்கு தேசத்தில் மாறணும், நம்ம மத்தியிலும் மாறணும். அல்லேலூயா. இந்த அடிமைத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். அநேகர் சொல்லுவாங்க, நான் விசுவாசத்தில் ஆபிரகாமின் சந்ததி தான் நம்ம எல்லாருமே, ஆனால் அதே வேளையில் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. விசுவாசத்தில் ஆபிரகாமின் சந்ததி, ஆனால் வாழ்க்கையில் ஆகாரின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, சாராளின் பிள்ளையாக இருந்தால் தான் நமக்கு சுதந்திரம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கும் நாம் ஆகாரின் பிள்ளையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அடிமைத்தனம் தான் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ பாருங்க, இந்த அடிமையை நீங்கள் தள்ளி விடுங்க. ஆனால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தில் ஆபிரகாம் அங்கு ஜெபிக்கும் பொழுது, அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறதுனால அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? சாராள் சொல்றா, இவன் அடிமை பெண், இவனுடைய மகன் அடிமை, இவள் அடிமையா இருப்பதனால இவனுடைய மகனும் அடிமை, என்னுடைய சுதந்திரத்துல ஒரு நாள் வர முடியாது. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அடிமை பெண்ணின் மகனை நான் பெரிய ஜாதியாய் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. நான் பெரிய ஜாதியாய் மாற்ற போகிறேன். அப்ப இன்னைக்கு நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் இன்னும் பாவத்தின் அடிமையில இருக்கிறாங்க, இன்னும் சாபத்தின் அடிமையில இருக்கிறாங்க, இன்னும் அநேக அந்தகார ஆவியின் பிடியில அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனால் இவர்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டும். இவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேண்டும், இவருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஒளி வர வேண்டும். ஆனால் எப்படி வரும்? எப்பொழுது வரும் தெரியுமா? அந்த அடிமை பெண்ணின் மகனுக்காக
ஆபிரகாம் பரிந்து பேசினார். அல்லேலூயா. அந்த அடிமை பெண்ணின் மகனுக்காக ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தின் 18, 19 வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் இப்படியாய் ஜெபிக்கிறார். இஸ்மவேலை கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அல்லேலூயா. என் ஆபிரகாமுக்கு தெரியும், எனக்கு முன்பாக இனி இஸ்மவேல் இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய மனைவி அவளை விரட்டி கொண்டு இருக்கிறான், அவனை விரட்டி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை அதுதான். மனுஷனுக்கு முன்பாக நின்று வாழ முடியலை, மனுஷனுக்கு முன்பாக நிற்க முடியலை, தலகுனிந்து கொண்டு இருக்கிறாங்க, வெட்கத்தோடு நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அந்த ஜனங்கள் பிழைக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் இன்னைக்கு மனிதனுக்கு முன்பாக வெட்கப்படலாம், ஆனால் என் தேவனுக்கு முன்பாக அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் எப்போ தெரியுமா, ஆபிரகாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவன் ஜெபித்தபடியே கர்த்தர் இயேசு அங்கே அப்படியே சொல்லுகிறார் பாருங்க. அதே அதிகாரத்தின் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அநேக ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட அடிமைத்தனம் தெரியுமா? இதை இப்படி சொல்லலாம், பிறப்பின் நிமித்தம் வந்த அடிமைத்தனம். அல்லேலூயா. அவனுடைய பிறப்பின் நிமித்தம் ஒரு அடிமைத்தனம் வந்திருக்கிறது. ஒரே வீட்டில் 2 பிள்ளை, ஒரே வீட்டில் 2 ஆண்மகன், ஆனால் 2 பேரில் ஒருத்தன் சுதந்திரவாளி, ஒருத்தன் அடிமை. ஏன் தெரியுமா? ஒருத்தனுடைய பிறப்பு சுதந்திரவாளியின் வம்சத்திலிருந்து வந்திருக்கிறது, ஒருத்தனுடைய பிறப்பு அடிமைத்தன வம்சத்திலிருந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் பார்க்கும் பொழுது பிறப்பின் நிமித்தம் அநேக அடிமைத்தனம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, அந்த ஜாதியில் பிறந்துட்டான், அதனால அவன் கீழ் ஜாதிக்காரன். அல்லேலூயா. அவன் மேல் ஜாதிக்காரன். அந்த மதத்தில் இருக்கிறதுனால அவன் மைனாரிட்டி, இவன் மெஜாரிட்டி. அல்லேலூயா. இந்த பிறப்பின் நிமித்தம் இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் அநேக ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய தெய்வம், நம்முடைய தெய்வம் அந்த பிறப்பின் நிமித்தம் இருக்கிற அடிமைத்தனத்தை இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் ஒழித்து போடணும். அல்லேலூயா. என் தேவனால் மாத்திரம் தான் கூடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சபை மாத்திரமே அதை செய்ய முடியும். அல்லேலூயா. சபை மாத்திரமே அதை செய்ய முடியும். அதுக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, என்ன லூக்கா 13ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 13ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு ஆபிரகாமின் குமாரன் துரத்தப்பட்டான், ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணினார் தெரியுமா? லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் ஏன் சொல்ல தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமின் குமாரனாய் இருந்து துரத்தப்பட்டான், அடிமையாய் போனான் வெளியே. அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க, அதே மாதிரி ஒரு அடிமையாய் தான் ஒரு பெண் வர்றான், அதே மாதிரி தான் வர்றா, கட்டுகளோடு வர்றா. 18 வருஷமான கட்டு, 18 வருஷமான அடிமைத்தனம். ஆனால் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? ஜெப ஆலயத்தில் வைத்து அந்த ஆபிரகாமின் குமார்த்தியை விடுதலை பண்ணினார். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் இன்றைக்கு நாம் வாழுகிற காலத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அன்னைக்கு அடிமையின் பிள்ளை துரத்தப்பட்டார்கள், இன்றைக்கு அடிமையின் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய இயேசு செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் அதுதான் செய்திருக்கிறார். அன்றைக்கு புறம்பே தள்ளுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கு வசனம் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. அங்கே பாருங்க, 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, அல்லேலூயா, யார? கட்டுகளோடு இருக்கிற, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆபிரகாமின் குமார்த்தியை கண்டு சொல்றாரு, நீ ஏன்ட்ட வாமா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால அடிமையிலிருந்து விடுதலையாக்க முடியுங்க. அல்லேலூயா. அப்ப எந்த அடிமை வந்து புறம்பே தள்ளப்பட்டானோ அதே அடிமை வம்சத்திலிருந்து ஒரு சகோதரி ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். அல்லேலூயா. இன்றைக்கு இதை செய்ய வேண்டியது சபையின் வேலை என்பதை மறந்துவிடக்கூடாது. இதை செய்ய வேண்டியது சபையின் வேலை. ஏன்னா சபையில் இயேசு கிறிஸ்து இருந்தால் இந்த பிறப்பின் நிமித்தம் இருக்கிற அடிமைத்தனம் சபையில் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல் என்ன, இன்னைக்கு சபையிலும் அது இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய தேசத்தின் சபைகளை கர்த்தர் சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய தேசத்தின் சபைகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். சபைகளுக்குள்ளாக பிறப்பின் நிமித்தம் எந்த ஒரு மனிதனையும் தாழ்வாகவோ உயர்வாகவோ ஏழையாகவோ பணக்காரனாகவோ அடிமையாகவோ சுயாதீனமானவோ பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. என வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, அடிமையானாலும் சுயாதீனமானாலும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள்.
ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வந்துட்டான் அப்படின்னா அங்கே வந்து அடிமைத்தனமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அங்கே சுதந்திரவாளி தான். அப்போ இது எப்படி நடக்கிறது அதை மாத்திரம் நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கி சொல்ல முடியும், ரெண்டாவது முடியாது. அடுத்த வாரம் தேவனுக்கு சுத்தம் இருந்தால் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமும் சாராளும் இணைந்து அந்த அடிமை பெண்ணின் மகனை புறம்பே தள்ளினார்கள். அதை நான் வாசித்த அந்த லூக்கா 13:12 சொல்லுகிறது, அந்த ஸ்திரீயை அவர்கள் ஏற்றுக்கொண்டார், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அப்போ ஒன்று, இந்த அடிமைத்தனம் மாறணும்னா இயேசு கிறிஸ்து ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவரிடத்தில் ஜனங்கள் வரணும். அவர் சொல்ல, தம்மிடத்தில் வாமா, அந்த ஸ்திரீயை கூப்பிடுகிறார். கூப்பிடும் பொழுது அந்த ஸ்திரீ வந்து அவள் பக்கத்தில் நிற்கிறாரு. ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற இந்த பிறப்பின் நிமித்தம் இருக்கிற இந்த அடிமைத்தனம் மாற வேண்டும் என்றால் முதலாவது நாம் எதற்காய் ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? இந்த ஜனங்கள் இயேசுவண்டை வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் இயேசுவண்டை வர வேண்டும். அப்போ அந்த இயேசுவண்டை வந்தால்தான் இன்னைக்கு இந்த பிறப்பின் நிமித்தம் இருக்கிற அடிமைத்தனங்கள் தேசத்தில் மாறும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேசத்தில் நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து சொல்லுகிற மிஷினரி என்னைக்கு வந்தாங்களோ அன்னைக்கு தான் ஜாதி பாகுபாடு ஒழிந்தது. ஹல்லேலூயா. அன்றைக்கு தான் அடிமைத்தனம் மாறினது. அது வரைக்கும் மாறலைங்க. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற மிஷினரிகள் இந்த இந்தியாவில் காலை வைத்தார்களோ அன்றையிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாய் விடுதலை வந்தது. ஹல்லேலூயா. அன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை வந்தது. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஆனால் இன்றைக்கி அநேகர் வரலாற்றை திருத்துகிறார்கள். ஹல்லேலூயா. வரலாற்றெல்லாம் மாற்றுகிறாங்க. அது அடுத்த பாயிண்டில் பார்த்துருக்கலாம். ஆனால் அடுத்து நம்ம முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வாரம் பார்க்கலாம் முடிந்தால். கர்த்தருக்கு சுத்தம் பண்ண. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அவனுக்காக விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் அங்கு பார்த்தோம். ஹல்லேலூயா. இஸ்மவேல் உமக்குண்டாக பிழைப்பானாக. அப்போ ஆபிரகாம் அங்கு பரிந்து பேசினான். அதை போலவே லூக்கா 13ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, நான் வாசித்த வசனத்திலும் அதான் சொல்லுகிறது. எல்லாரும் வந்து கேட்குறாங்க, ஓய்வு நாளில் சுகம் கொடுக்கலாமா, ஓய்வு நாளில் சுகம் கொடுக்கலாமா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எப்பா, ஓய்வு நாளாக இருக்கட்டும், எந்த நாளாக இருக்கட்டும், ஆனால் 18 வருஷமாக இவள் கட்டில் இருக்காள, அவளுக்கு நான் சுகம் கொடுக்கக்கூடாதா? இங்கு அந்த ஸ்திரீக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசினார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் பரிந்து பேசினார் இஸ்மவேலுக்காக, இயேசு கிறிஸ்து பரிந்து பேசினார் ஆபிரகாமின் குமார்த்திக்காக. இன்றைக்கு சபை அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அடிமைத்தனம் மாறணும் அப்படின்னா, தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய அடிமைத்தனம் மாறணும்னா இன்னைக்கு சபை பரிந்து பேசுகிற இடத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று, சபை இயேசுவை காட்ட வேண்டும் இந்த ஜனத்திற்கு. நீங்கள் இயேசுட்ட வாங்க, சபைக்கு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் அடிமைத்தனம் ஆனும். ரெண்டாவதாக, யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற கூட்டமாய் இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்காக நாம் அப்படி பரிந்து பேசுவோம் என்றால் இந்த 75வது சுதந்திரத்தின் தினத்தில் நிச்சயமாக அநேகருடைய அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அநேகருடைய அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்ற முடியும். மூன்றாவதாக பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை நாம் அங்கே பார்க்கும் பொழுது, நான் வாசித்த அந்த வசனங்கள் தான் சுருக்கம். போதும், அடிமை பெண்ணையும் அவன் மனைவியும் புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. அதே போல வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நீங்கள் இங்கு பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 12:5 சகல ஜாதிகளையும் இருப்பு கொள்ளல் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள், அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. 2 ஸ்திரீகள் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ, புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஸ்திரீ இப்படி சொல்கிறார், அடிமையிலிருந்து வந்ததுனால அடிமையின் பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இங்கு வரும்பொழுது இங்கேயும் ஒரு ஸ்திரீ பிள்ளையை பெற்றெடுக்கிறார். ஆனால் அதே ஆண் மகனை தான் பெற்றெடுக்கிறார். ஆனால் அந்த மகனை குறித்து இப்படியாய் சொல்லுகிறது, இருப்பு கோலால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா. இந்த தாய் என்பவள் யார் தெரியுமா? அதுதான் சபை. ஹல்லேலூயா. இந்த தாய் சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா சபை தான் ஒரு பிள்ளைக்கு பால் ஊட்ட முடியும், சபை தான் ஒரு பிள்ளைக்கு நல்ல உணவை கொடுக்க முடியும், சபை தான் ஒரு விசுவாசத்தை பலத்தில் நடத்த முடியும். அப்போ இந்த சபை பழைய ஏற்பாட்டு நாட்களில் சபை ஆவிக்குரிய அடிமைத்தனத்தில் இருந்தது. நல்லா புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. சபையில் ஆவிக்குரிய அடிமைத்தனங்கள் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை ஆவிக்குரிய விடுதலை பெற்று இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆவிக்குரிய விடுதலை பெற்று இருக்கிறது. இதை நாம புரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு தாயை போல, அன்றைக்கு ஒரு தாய் அடிமையா இருந்ததுனால அடிமையின் பிள்ளையை பெற்றெடுக்கிறார். ஆனால் அதே ஒரு தாய் விடுதலை ஆக்கப்பட்டதுனால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அவருடைய இரத்தத்தினால இன்றைக்கு விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சபை யாரை பெற்றெடுக்க வேண்டும் தெரியுமா? இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளைகளை சபை பெற்றெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அடிமைத்தனம் மாறும். அல்லேலூயா. அப்போ சபை மூன்றாவதாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் சபை. அல்லேலூயா. அதிகாரத்தை வெளிப்படுத்துகிற ஊழியர்களை பெற்றெடுக்க வேண்டும். எந்த சபை பெற்றெடுக்கிறதோ அந்த சபை அநேகருடைய அடிமைத்தனத்தை மாற்றும். அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தில் நம்ம பார்க்கணும், அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றணும்னா சபையின் பங்கு மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேசத்தின் அடிமைத்தனம் மாறணும்னா சபை தான் மாற்ற முடியும் என்று அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். சபையின் மூலமாய் கர்த்தர் அடிமைத்தனத்தை மாற்றுகிறார். ஏன்னா ஒரு சபை இயேசுவை காட்டணும், ஒரு சபை பரிந்து பேசணும், ஒரு சபை அதிகாரமுள்ள ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல ஆளுகை செய்கிற, அதிகாரத்தை வெளிப்படுத்துகிற ஆண் பிள்ளைகளை, ஊழியர்களை கர்த்தர் பெற்றெடுக்கும் பொழுது அந்த சபையின் மூலமாக தேசத்தில் இருக்கிற அடிமைத்தனம் மாறணும். அப்படிப்பட்ட சபையாக இந்த புதிய வருடத்தில் நம்முடைய சபையை கர்த்தர் மாற்றணும். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு நல்ல வார்த்தை பாருங்கள், தேசத்திலும் ஒரு விடுதலை வேணும், நம்முடைய சபையிலும் ஒரு பெரிய மாற்றம் வேணும். அல்லேலூயா. ரெண்டுக்கும் சேர்ந்தாப்புல கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி சுதந்திரம் வேணுமா, விடுதலை தேசத்தில் வேணுமா, சபை எப்படி செயல்படணும்? அல்லேலூயா. சபையில் இயேசு வெளிப்படணும்ப்பா. சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் ஓடி வரணும், இங்கே இயேசு இருக்கிறாருன்னு சொல்லி. அல்லேலூயா. அதே போல் சபை இன்றைக்கி பரிந்து பேசணும். அப்பா இந்த ஜனங்களாம் அழிந்து போயிடாப்பா, சுற்றி இருக்கிற ஜனங்களாம் இன்னும் அறியலை, இன்னும் பார்க்கலை, அவங்க வாழ்க்கையில் இன்னும் இருள் இருக்கிறது, அவங்களுக்காக பரிந்து பேசணும். மூன்றாவது, நம்முடைய சபை ஒரு நாட்களில் அநேக அதிகாரமுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். அப்படின்னா அநேக ஊழியர்களை எழுப்பணும். அல்லேலூயா. அநேக ஊழியர்களை எழுப்பணும். அப்படி இந்த சபை மாறிச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய சபையை கொண்டு கர்த்தர் தேசத்தில் இருக்கிற அநேகருடைய அடிமைத்தனத்தை மாற்ற முடியும். அவர்கள் பிறப்பின் நிமித்தம் இருந்த அடிமைத்தனமாக இருந்தாலும், வேலை நிமித்தம் இருந்த அடிமைத்தனமையாக இருந்தாலும், சாத்தானுடைய கட்டுகள் நிமித்தம் இருக்கிற அடிமைத்தனமாக இருந்தாலும், எல்லாவித அடிமைத்தனத்தையும் மாற்ற முடியும் இயேசு கிறிஸ்துவால். அந்த இயேசுவை சபை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக இந்த மாற்றம் நம்முடைய சபையில், நம்முடைய தேசத்தில் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி தான் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறப்பா. இந்த இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை மாற்றுகிற ஒரு சபையாக நம்முடைய மாற்றணும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இணைந்தே தான் ஒரு சபை. இதுக்கு நம்ம பிரயாசப்படணும். அல்லேலூயா. நம்ம தான் பிரயாசப்படணும். நம்ம தான் சொல்லப்பா, இன்னும் என் வாழ்க்கையில் இயேசுவை நான் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. இன்னும் நான் இயேசுவை, நான் அதிகமாக இயேசுவை வெளிப்படுத்துவேன். ரெண்டாவது, நான் அதிகமாக நான் பரிந்து பேசுவேன். மூன்றாவது, என் மூலமாக அநேக ஊழியர்களை எழும்பணும்ப்பா. எங்கள் சபையிலேருந்து அநேக ஊழியர்கள் எழும்பணும், அநேக சுவிசேஷர்கள் எழும்பணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் தேசத்தின் அடிமைத்தனத்தை மாற்றுகிறதுக்கு நம்மை ஒரு வாய்க்காலாய், ஒரு வழியாய் பயன்படுத்துவார். கர்த்தர் அப்படியே இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் நம்மையும் நம்முடைய சபையையும் கர்த்தர் மாற்றும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.